ரொம்ப டஃப்பாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றாங்க. உண்மைதான் அது. எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஸ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்கிறது அது வராது, தெரியாது. ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன். தங்கலில் வர்ற அமீர் கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன். நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே உதவி இயக்குனராக இருக்கும்பொழுதுலேருந்தே தெரியும். எனக்கு இது ரொம்ப ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு, இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம். இதில் போய் வந்து நம்ம அசிஸ்டண்ட் வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவனை மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சுருக்கேன். நான் தங்கலில் தன்னுடைய பொண்ணுங்க 2 பேரையும் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவார் பாருங்க அமீர் கான். அந்த மாதிரி தான் தள்ளி விடுறது தான் நம்ம வேலை. நீ நீந்தி மேலே வா அப்படின்னு. அப்போ தான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும். நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேனாக்க சாப்பிட்ட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கே இருப்பான். என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் பேசிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க. பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது. சார் உங்களோட தான் சார் ஒர்க் பண்ணேன். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்பான், அடுத்த ஷெடியூலில் இருக்க மாட்டான், 2வது ஷெடியூலில் இருப்பான், 3வது ஷெடியூலில் இருக்க மாட்டான். சார் திட்டுறாரு சார்னு ஓடி போயிடுவோம். சார் அப்புறம் எங்கேயாவது பார்ப்போம். எங்கேயாவது பார்க்கும்போது எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார்மா. யார் கூடடாமே? ஒரு புது டைரக்டர் சார். நீயே முழு படம் முடிக்கலை, இவன் போய் ஒரு புது டைரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான். அப்போ நான் அவங்களெலாம் கூப்பிட்டு ஒன்று சொல்லுவேன், என்கிட்டருந்து கோச்சிட்டு போ, தப்பு கிடையாது. என்னை எதிர்த்துட்டு கூட போ, அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா, சார் மணி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு, சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு. நீ இங்கேருந்து போய் ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம். டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது, உழைக்கிறது ரொம்ப கஷ்டம், டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஆமாம், ஏன்னா இங்கே எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு தம் அடிச்சுட்டு வேலை செய்யணும். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கிட்டேருந்து போனவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30-40 பேர் இருப்பாங்க. ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவு தான். எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வர்றான். கோச்சிட்டு போனவன் வரமாட்டேன்றான். கனியை சொல்லும்போது இங்கே சொன்னாங்க, கனி ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னார்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர் சொன்னார், அவர் ரொம்ப உடம்பு பத்திரமா பார்த்துங்க, இல்லை அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னாருன்னு. அப்புறம் இவனை ஷாமு சொன்னான்னு சொன்னாங்க, சீரியலுக்கு நீ போவாத அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சான்றது உங்களுக்கு தெரியணும்ல. இவன் பருத்தி வீரன் என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் உன்னை சரணடைந்தனுக்கு இவனுக்கு வந்து கனிக்கு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரின்ட்டு அப்போ நம்ம தானே கனியை வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியை அங்கேயே வச்சு ஒரு செயின்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு, சரி கனியை வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவார், அமீரும் பாலச்சந்தர் சாரும் நடிக்கிறதா, 2 பேர் நடிக்கிறாங்க, கனி டைரக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு. கனி வந்து மிக கடினமான உழைப்பாளி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய படிப்பான், நிறைய படித்து எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நமக்கு படிக்கிற பழக்கம் இல்லை, கனி ஆனால் சொன்னால் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான். அங்கே என்ன பண்ணுறாரு கனி வந்து அந்த வாடிப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒருத்தர் நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி, செல்வமணி அண்ணன் சொன்ன மாதிரி குண்டூசி இல்லைன்னு வேறு ஏதாவது செய்ய மாட்டேன். டைலாக்லாம் எழுதிட்டு போயிடுவேன், வேறு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு. அப்போ அங்கே ஒரு புது ஆர்டிஸ்ட், அங்கே பார்க்குற ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம். யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு. அப்படி ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை. அப்போ நடிக்கவே மாட்டேன்றான் கனி உள்ளியா அவனுக்கு அப்படின்னா. அவன் போய் தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இவன் போய் இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னா, ஓ என்னடா அவனை போட்டு உருவிக்கிட்டே இருக்க நீங்கன்னு போய் சப்புன்னு ஒரு அடியை போடுவேன். நீ போய் பக்கத்தில் போய் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா, அண்ணா எனக்கு அதெல்லாம் வராது, வரலன்னா இங்கிட்டு வாடா அந்த பக்கம், சும்மா அவனை போட்டுக்கிட்டுன்னு இப்படி சத்தம் போட்டு. ஏற்கனவே கனி மேலே கோவத்தில் இருக்கேன் நான். அவனுக்கு ஃபைல் எடுத்து நல்லா 2 அடி டம்முன்னு போட்டவுடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறம் நடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. கனியை திட்டினதில் கனிக்கு வந்து கனி ரொம்ப இலகிய மனசுக்காரன் தான். காய்ச்சல் வந்துருச்சு. பொன்வண்ணே சொல்கிறாரு, சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு. சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்போம் அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம். 2 நாள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன் நான் என்னன்னு. அப்போது
டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படி தானே, தங்க வேட்டை. திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன். ஐயோ என்னையாக நீ, நான் உன்னை வச்சு படம் பண்ணணுன்னு இருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணணும், டைரக்டர்னா நிற்றேன். அண்ணே இல்லைண்ணே நான் அதை போகிறேண்ணே அப்படின்னு. சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன். கேட்கலை. அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு, ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா. நான் சொன்னப்போ கேட்கல. ஆனால் அதே மாதிரி தான் நடிக்கிறதுக்கும் கனியை முதல்ல அந்த பஞ்சு மிட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டில் வந்து கார்த்தி தகராறு பண்ணும்போது கஞ்சா கருப்பு வந்து நிற்பான். அப்போ தான் கனி சீக்கிரம் அந்த கைலியை கட்டிட்டு துண்டை போட்டு வானா, ஐயய்ய நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க போல இருக்குன்னு, நீ வாயா நீ வந்தால் தான் சரியாக இருக்குன்னா வந்து நின்னா கனிக்கு கஞ்சா கருப்பை தள்ளி விட்டு உள்ள. ஆனால் அன்றைக்கி வந்து கனி அவ்வளோ யோசிச்சு, ஆனால் அன்றைக்கும் கனியை திட்டு வாங்கிட்டு தான் அப்படின்னா. ஆனால் அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு அந்த சீன் ஒரு 5 நாள் எடுத்தோம். அது ஏன் சொல்கிறேன், நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த கனியாக இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.